காங்கிரஸ் திமுக பேரம் பேசுறதா எனக்கு தரல அப்படின்னா இடதுசாரி கட்சிகள் விசிக எல்லாத்தையும் கூட்டணி விட்டு வெளியே போய் நான் ஒரு புது ஆன்டி பிஜேபி கூட்டணியை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினா உங்களுக்கு தரதுக்கு ஒரு தார்மீக ரீதியான காரணம் இருக்கு. நீ தாவேகா கூட போறேன் அப்படின்னா எப்பா நீ என்னப்பா சீரியஸாவே இல்ல. நீங்க காங்கிரஸ்க்கு ஆதரவாகவும் பிஜேபிக்கு எதிராக ஏதாவது செயல் செஞ்சிருந்தா நாங்க கூட்டணிக்கு ஒரு எஃபோர்ட் போட்டோம், அவங்க ஒரு எஃபோர்ட் போட்டாங்க, கடைசியில எங்களை ஏமாத்தி போயிட்டாங்க சொல்லலாம். காங்கிரஸ்காரனே ஃபுல் எஃபோர்ட்டையும் போட்டுருப்போம். நாளைக்கு மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் காங்கிரஸ்குள்ள மூஞ்ச காட்ட முடியுமா? ராகுல் காந்தி கரூர் விஷயம் முடிஞ்சோன்னு போன் பண்ணி பேசுறாரு. நீங்க இறங்கி மேடையிலே பேச வேண்டியதானே. இது எதுவுமே செய்யலன்னா அப்புறம் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ட்விட்டர்ல தான் உன்னை ஏமாத்திட்டாங்க. ட்விட்டர்ல காங்கிரஸ் டிவிக்கு நீ ஏஐ போட்டு இமேஜை போட்டு ராகுல் காந்தியும் விஜயும் ஓடி வந்து திமுக டிராகனை வெட்டி இமேஜ் எல்லாம் போட்டேன். அதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறதா உன் பிரச்சனை. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து போன் பண்ணி பேசுறாரு, ட்வீட் போடுறாரு ஜனநாயகனுக்கு. அப்ப ராகுல் காந்தி தாவேகாவை விரும்பினாரா? காங்கிரஸ் இவ்வளவு சண்டை போட்டதுக்கு காரணம் கோஷ்டி தகராறு வந்து எப்படி மேனேஜ் பண்ண முடியும், அவங்க சீட்டு கேட்கறாங்க அவங்க சீட்டு கேட்கறாங்க, நாங்க மேனேஜ் பண்றதுக்கு போல அந்த சுமையை வந்து டிஎம்கே தலையில கட்டிடலாம். இந்த 3 எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதுவே வந்து தேவையில்லாதது. உங்க கட்சியா உழைச்சு உங்க கட்சியா ராஜ்யசபா அனுப்புறது வேற, இன்னொரு கட்சியோட உழைப்புல காங்கிரஸ் டெட் வெயிட் அப்படின்னு ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துற அப்படின்னா மக்களோட மனதில் காங்கிரஸ் ஏன் வச்சுக்கணும்னா காங்கிரஸ் ஒரு மத சார்பற்ற கட்சி அப்படின்னு தன்னை தானே அறிவிச்சுக்குது. பிரதான பிரச்சனைகள் திருப்பரங்குன்றம், திருச்செந்துறை உள்ள வக்வாரியுமே டேக் ஓவர் பண்ணிடுச்சுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை, மைக்கேல் பெட்டி பிரச்சனை. இதுல காங்கிரஸோட ரோல் இல்லை. திமுக இல்லைனா கூட இந்த இடதுசாரிகள் விசிகா அங்க வந்து லிபரேஷன் எஸ்பி இவங்க மாதிரி நாடு முழுக்க இருக்கிற ஜனநாயக சக்தியில் இருக்கிற கூட்டணியில காங்கிரஸ் இருந்தா தான் நாட்டுக்கு நல்லதுன்னு தான் வச்சிருக்க முடியும். இன்னும் சொல்ல போனா அது காங்கிரஸ்க்கே நல்லதுன்னு தான் காங்கிரஸ் வச்சிருக்க முடியும். இவங்க வந்துதான் தட்டில் வந்து வெற்றியை தூக்கி தராங்க அப்படிங்கிறது கிடையாது. வணக்கம். திமுக கூட்டணியில காங்கிரஸ்க்கு 28 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கி இருக்கிறாங்க. இது ரொம்ப நாளாக வந்து இழுபறியாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த பக்கம் தாவேக்காவை வச்சு காங்கிரஸ் கேம் விளையாடுறாங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பேச்சுவார்த்தையுமே முதல் கட்டம் 2வது கட்டம் நேற்று இழுபறின்னு போடுற அளவுக்கு பேச்சுவார்த்தை போய் 2021 கொடுத்த சீட்டை விட 3 சீட் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உங்க கூட்டணிக்குள்ள அடுத்தபடியாக விசிகாவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு பிரித்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் 3 சீட் 6 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி வந்து ஒரு இஷ்யூவா அமையுமோ? இது இன்ன வரைக்கும் பெரிய இஷ்யூவா அமைய போற மாதிரி தெரியல. ஏன்னா திமுக வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னா ஓகே இந்த எலெக்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டான்ஸ் தான் எடுத்திருக்கு. ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் தவிர வேற யாரும் தேமுதிக வேற யாரும் இவ்வளோ பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அரசியல் சூழல் தான் அவங்க ப்ரையாரிட்டி. இப்போ வந்து சிபிஎம் சிபிஎல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து தீர்மானங்கள் போட்டிருக்கிறது அரசியல் தீர்மானங்கள். பாஜகவை எதிர்ப்பது தான் முதன்மை. மற்றபடி தேர்தல் வெற்றியை பெறுவதோ அல்லது நம்ம ஆட்சியை கைப்பற்றுவது அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் வந்து பாஜகவை வேறு இருப்பது அப்படின்னு தான் போட்டிருக்கும் போது அவங்க அந்த நோக்கை பாதிக்காத வண்ணம் என்ன செய்ய முடியுமோ அதை தான் அவங்க செய்கிறாங்க. திரும்பவும் அந்த ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்கிறாரு அப்படின்னும் போது இது பெரிய குழப்பம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி குழப்பம் எங்கே விளைவிக்கும் அப்படின்னா சத்தியமூர்த்தி பவன் தான். அதாவது வந்து காங்கிரஸ் இவ்வளோ சண்டை போட்டதுக்கு காரணம் காங்கிரஸ்குள்ளே இருக்கிற கோஷ்டி தகராறை வந்து அவங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ண முடியும். எல்லாரும் இவங்க சீட்டு கேட்குறாங்க அவங்க சீட்டு கேட்குறாங்க இவங்க ராஜ்யசபா கேட்குறாங்க. ஸோ நாங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு போல அந்த சுமையை வந்து டிஎம்கே தலையில் கட்டிடலாம். அவங்க வந்து ஒரு சீட்டுக்கு பதிலாக 3 சீட்டுன்னு கொடுத்துட்டா நான் 3 பேரும் பஞ்சாயத்து பண்ண தேவையில்ல, 3 ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோப்பான்னு சொல்லிடலான்ற மாதிரி கணக்கில் தான் போனாங்க. பட் இந்த 3 எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதுவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாதது. இன்னொன்று ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுல வந்து எனக்கு பர்சனலாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்கள் கட்சியாக உழைச்சி உங்கள் கட்சியாக ராஜ்யசபா அனுப்புறது வேற, இன்னொரு கட்சியோட உழைப்புல எனக்கு கமலஹாசன் அனுப்புறதே நம்ம எப்படி வந்து ஒரு கணக்கில் விட்டுறோம் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் அப்புறம் இளையராஜாலாம் போன மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு துறையோட எக்ஸ்பர்ட் அமைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் முடியா. மற்றபடி ராஜ்யசபா சீட் பிற கட்சிகள் கேட்பது அது கொடுப்பது அப்படிங்கிறது வந்து அந்த மாநிலங்களவை என்ன தேவைக்கு பூர்த்தி செய்யணுமோ அதை பூர்த்தி செய்வதில்லை அப்படின்னு தான் பார்க்குறோம். வேற ஸ்டேட்ல இருந்து ஆட்கள் அனுப்புறது இல்லை எல்முருகன் வந்து இதில் தோத்துட்டு அதில் கொடுக்கறது இது வந்து சரியான முறையாக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் மற்றபடி இந்த கூட்டணியில் இதுக்கு மேலே பெரிய சலசலப்பு வராது. மேபி 1 or 2 சீட்ஸ்க்கு வேணால் இழுபறி ஆகலாம் முடிய பெரிய இவங்க வந்து 2 வருஷமா வந்து எடப்பாடி சொல்லிருக்காரு இல்லையா, அந்த கூட்டணியுடைய ஆதவர்ஜனா சொல்லிருக்காரு பிப்ரவரி மாதம் பாருங்க இவங்க வருவாங்க அவங்க வருவான்னு சொன்னார். அசோக்வர்தன் சொன்னார் பிப்ரவரியில் முடிஞ்சு போய் மார்ச்சில் இருக்கும். அந்த மாதிரிலாம் இனிமேல் எந்த சலசலப்பும் வராது. இந்த 3 சீட் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட தேவையில்லைங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் 2021 ஒரு கட்சிக்கு 25 சீட் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்துடுறோம். ஒரு 5 ஆண்டுகள் இன்பமோ துன்பமோ அந்த கட்சி ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி தெரிஞ்சு செய்த தவறுகள் தெரியாமல் செய்கிற தவறுகளுக்கு நம்ம மேலேயும் வந்து பழி விழுது.
நம்ம அதையும் தாங்கிக்கிறோம், ஒரு சில அறிக்கைகள் விடுறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம், போராட்டங்கள் நடத்துறோம். ஸோ இவ்வளவும் நம்ம டிராவல் பண்ணி அவங்க வரும்ல, ஒரு 5 வருஷ கேப்ல இவ்வளவும் நம்ம டிராவல் பண்ணிருக்கோம். அதுக்கு ஒரு பெனிஃபிட்டாவும் எனக்கு சீட் எக்ஸ்டென்ஷன் வேணும். நான் ஒரு வளர்ந்துருப்பேன் நான் கட்சி, அப்பவும் எனக்கு சீட் எக்ஸ்டென்ஷன் வேணும். ஆனா 21 கொடுத்ததே தான் 26லயும் கொடுப்பேன்னு நினைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? இது வந்து இந்த கேள்வியை நீங்க சிபிஎம் சிபிஐ விசிக கேட்டீங்கன்னா ரொம்ப நியாயமான கேள்வி. காங்கிரஸ் அது பொருந்தாது. காங்கிரஸ் ஏன்னா கூட டிராவல் பண்றோம் அப்படிங்கிறது நீங்க ஒரு உதவிகரமாக இருக்கிறீங்களா டெட் வெயிட்டா இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா காங்கிரஸ் டெட் வெயிட்டா? காங்கிரஸ் டெட் வெயிட் அப்படிங்கிறத நான் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து காங்கிரஸின் பர்செப்ஷன் மக்களோட மனதில் காங்கிரஸ் ஏன் வச்சுக்கணும்னா, காங்கிரஸ் ஒரு மதசார்பற்ற கட்சி அப்படின்னு தன்னை தானே அறிவிச்சுக்குது. சில இடங்கள்ல அது ப்ரூவ் பண்ணியிருக்கு, பல இடங்கள்ல லேக்கிங் இருக்கு, சாஃப்ட் இந்துத்துவ சாயமும் இருக்குது காங்கிரஸ். அப்போ அப்படி இருக்கும்போது பிரதான பிரச்சனைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பரங்குன்ற பிரச்சனை, திருச்செந்துறை, அது அதாவது வந்து திருச்சியில் வந்து ஒரு கிராமம் ஃபுல்லாக வக்வாரியுமே டேக் ஓவர் பண்ணிடுச்சுன்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணாங்க. மைக்கேல் பிரெட்டி பிரச்சனை, மதசார்பற்ற தன்மைக்கு இழுக்கு விளைவிக்கும் எல்லா பிரச்சனையும். இதில் காங்கிரஸோட ரோல் இல்லை, எதுவுமே இல்லையே. இப்போ விசிகா சிபிஐ சிபிஎம்லாம் தொடர்ச்சியாக இதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க, இதற்காக கருத்தியல் ரீதியாக ஒரு க்ரௌடை தயார் பண்ணுறாங்க. காங்கிரஸ் அப்படி எதுவும் செய்யலை. சரி, அது செய்யலை. நீங்கள் வந்து கட்சி ஸ்ட்ரக்சராக வளர்த்துறீங்களா? ஸ்ட்ரக்சரானால் இப்போ வந்து எல்லா கட்சியும் வந்து இளைஞர்கள் மாநாடு, இப்போ சிபிஎம் எடுத்திங்கன்னா இப்போ அவங்களோட மாணவர் வந்து எஸ்எஃப்ஐ வந்து வளர்கிறாங்க, ஏஎஸ்எஃப் சிபிஐ இது வளர்கிறாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து டைஃபி ஓஎஃப் இருக்குது, ப்ளஸ் கட்சி மாநாடே பெரிய லெவலில் நடக்குது. திமுக இளைஞரணி கூட்டம்னா கேட்கவே தேவையில்லை. அப்போ எல்லா கட்சியுமே இப்படி பண்ணுறாங்க. வெல்லும் ஜனநாயகம்னு விசிகா நடத்துது திருச்சியில். அதாவது அது வந்து ஒரு பொதுவான தளத்தில் ஜனநாயகத்தை விரும்புகிற எல்லாருமே வந்து பங்கேற்கணுன்ற மாதிரி நடத்துது. காங்கிரஸ் அப்படி எதுவும் பண்ணி தன்னோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வளர்த்திருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சரி, இது ரெண்டுமே இல்லைனா நீங்கள் ஒரு நேஷனல் பார்ட்டி, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் மற்ற ஸ்டேட்டில் ஜெயிச்சு காட்டிக்கணும். அந்த 5 வருஷம் மற்ற ஸ்டேட்டில் ஜெயிக்காத இடத்துல கூட கிடையாது. ஏற்கனவே உங்கள் கையில் வச்சுருந்த மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், இதையெல்லாம் கோட்டை விடாமல் இருந்தால் கூட நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறது. அப்போ எந்த பேராமீட்டரில் நீங்கள் வந்து வளர்ந்துருக்கிறீங்க, இல்லை வந்து உங்களால் எங்களுக்கு அடிஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு காட்டி கேட்க முடியுன்றது ஒன்று. இது வந்து நான் என்ன சொல்கிறேன், அரித்மெட்டிக்காக சொல்கிறேன். அதாவது இத்தனை மெம்பர்ஸ் வச்சுருக்கோம், அதுக்கு இப்போ வந்து இந்த இதிலெல்லாம் தருவாங்க. எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து டெலிகேட்ஸ் ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சி ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒரு கூட்டமைப்பில் தருவாங்கன்னா 100 மெம்பருக்கு ஒரு டெலிகேட்னு தருவாங்க. அந்த மாதிரி நாங்கள் மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டை மாற்றி கேளுங்கன்றது ஒரு பேராமீட்டர். இது எண்ணிக்கைக்கு. ஒரு பொலிட்டிக்கலாக அரசியல் ரீதியாக தார்மீக ரீதியாக நீங்கள் ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு இன்வால்வ்டாக இருக்கிறீங்கன்ட்டு வேணால் நாங்கள் சீட்டு தரலாம். நீங்கள் பிஜேபிகிட்ட, அதாவது திமுகட்ட பேரம் பேசுகிறத நீ எனக்கு தரல அப்படின்னா நான் வந்து இடதுசாரி கட்சிகள் விசிகா எல்லாத்தையும் கூட்டணி விட்டு வெளியே போய் நான் ஒரு புது ஆன்டி பிஜேபி கூட்டணியை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினா உங்களுக்கு தரதுக்கு ஒரு தார்மீக ரீதியான ஒரு காரணம் இருக்கு. நீ தாவேகா கூட போறேன் அப்படின்னா எப்பா நீ என்னப்பா சீரியஸாவே இல்லை, நீ ஏதோ இது ஏதோ விளையாட்டுன்னு நினச்சி வந்து விளையாடிக்கிட்டு சீட்டு தான் முக்கியமா? சீட்டு தான் முக்கியமா? ஏன்னா அதாவது இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ராகுல் காந்தி தான் தன் மேலே வளர்த்துட்டார். என்ன சொன்னார்னா, அந்த நஃப்ரத் கி பஜாருமே மொஹப்பத் கி துக்கான், அதாவது வந்து வெறுப்பின் பஜாரில் நான் காதலின் கடையை விரிக்கிறேன்ற சொன்னார். எதுக்கு சொன்னார்னா, நாங்கள் வந்து பாஜகவை ஒரு கட்சியாக மட்டும் பார்க்கல, அது ஆர்எஸ்எஸ்ங்கிற இந்த மண்ணை ஆட்டி படைக்கும் பிற்போக்குத்தனமான சித்தாந்தம், அது இந்தியாவின் அடிப்படை ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் சித்தாந்தம். அப்போ எங்கள் ஃபைட்டுங்கிறது எலெக்ஷனை தாண்டிய ஃபைட்டுன்னு பேசுகிறாரு. அப்போ நீ எலெக்ஷனை தாண்டிய ஃபைட் அப்படின்னா எலெக்ஷன் வரும்போது அதற்காக நீ எந்த வேலையுமே கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், விசிகா கொடுத்த 6 சீட்டு போதுமானதா? போதுமானது இல்லை. அவரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. நம்ம அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் உன் சக தோழர்கள் எல்லாருமே இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. நீ என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண? சீட்டை இத்தனைக்கும் உனக்கு குறைச்சி கூட கொடுக்கல. அந்த 25 வச்சுக்கிட்டு நீ களத்தில் ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் வந்து அதை மொஹப்பத் கி துக்கான்னு ப்ரூவ் பண்ணியிருந்தேன்னா தரலாம். அப்போ நீ வந்து மாரலாகவும் சீரியஸாக இல்லை, ஸ்ட்ரக்சரலாகவும் சீரியஸாக இல்லை, வெளியே வந்து எல்லா இடத்துலையும், அதாவது வந்து தேஜஸ்வி யாதவ் நல்லா நான் பாட்டுக்கு ஜெயிச்சிருப்பேன்பா, அவன் தான்ப்பா பெரிய வேலையை பார்த்து விட்டாங்கிற மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையும் கூட்டணி கட்சிக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு டெட் வெயிட்டாக இருக்கும்போது நம்ம அப்படிதான் டெட் வெயிட் தான் சொல்லலாம். அப்படி இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்கு. இதுல பாதி நெகட்டிவ் நீங்க சொல்லிட்டீங்க, மீதி களத்துல நானும் சொல்லலாம். எந்த ஒரு போராட்டத்திலையும் காங்கிரஸ் வந்து மக்களை திரட்டினதாக இல்லை.
அவங்க தொண்டர் பலத்தையும் அதிகப்படுத்தினதாக இல்லை. இப்படி நிறைய இருக்கு அவங்க கிட்ட. இப்போ உதாரணத்துக்கு 12 மணி நேரம் வேலை திட்டம் வரும்போது கூட இப்போ இடதுசாரிகளும் விசிகாவும் பண்ண போராட்டங்கள் கூட அது சட்டமன்றத்துல பேசி அதை வித்ட்ரா பண்ண வைக்கிற அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போட்டாங்க. அதுல காங்கிரஸ் என்ன எஃபோர்ட்ஸ் போட்டாங்கன்னு தெரிஞ்சா அது லிட்டரலி ஜீரோ தான். இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்கிற கட்சியை ஏன் இன்னும் வந்து ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில வச்சுட்டு ஒரு பொலிட்டிக்கல் கெயினுக்காக மட்டுமே தூக்கிட்டு நம்ம இருக்கிறோமா? இல்ல, பொலிட்டிக்கல் கெயின்றது கிடையாது. இன்னைக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா இருக்குது. ஆமா, ஒரு கொள்கையே அறிவிக்காத ஒரு தாவேகா கூட நான் போவேன்னு மிரட்டுது. அந்த கட்சி ஏன் இன்னும் நம்ம அந்த கட்சிக்கு இவ்வளோ குறைகளையும் நம்ம சொல்லிக்கிறோம். சீட்டு கேட்கவும் இழுபறி வரும்போது குறைகள் சொல்லிக்கிறோம். மற்ற நேரத்துல நம்மளே தான் அந்த கட்சிக்கு ஒரு புனித பிம்பம். இல்ல புனித பிம்பம்ன்றதுல என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிடிவி தினகரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. டிடிவி தினகரன் கூட அவர்கிட்டயும் ஆன்டி பிஜேபி செக்ஷன் ஏதாவது இருக்கும். இல்ல அதிமுக கூட ஆன்டி பிஜேபி செக்ஷன் ஏதாவது இருக்கும். இப்ப நீங்க ஒரு அசம்ஷனுக்கு யோசிச்சு பாருங்க. திமுக இல்லவே இல்லை, படுத்துருச்சுன்னு வச்சுக்கலாம். 2011 தோல்விக்கு அப்புறம் திமுக எந்திரிக்கவே இல்லை, படுத்துருச்சுன்னு வச்சுக்கலாம். அதிமுக vs பாஜகன்னு இருக்கு. நம்ம யாரை சப்போர்ட் பண்ணுவோம்? ஏடிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுவோம். அப்ப இருக்கிறவங்களையே மேக்சிமம் இந்த ஆன்டி பிஜேபி கூட்டத்துக்குள்ள வைக்கணும். பிளஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆன்டி பிஜேபி செக்ஷனை வளர்த்தணும் அப்படிங்கிறது. இப்ப காங்கிரஸ்லயே 2 பிரிவு இருக்கு. ஒன்னு கார்கே பிரிவு. கார்கே வந்து முழுக்க சமூக நீதி பேசுற ஒரு மனுஷன். நான் அம்பேத்கரியவாதி. பார்லிமெண்ட்ல சொல்றாங்க, ஐயோ ராமனா பூர்வகுடி, என் அம்பேத்கர் தான் என் பூர்வகுடி, நீ எல்லாம் நான் பூர்வகுடியா இல்லையான்னு தீர்மானிக்காத, நான் எந்த தேசத்துக்கு போகணும், நீ பாகிஸ்தானுக்கு போடான்றாரு அவர். அப்படிப்பட்ட ஆளு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கமல்நாத், சசி தரூர் வகைரா, அவங்க வந்து பிஜேபியே தான். அவங்க கமல்நாத் வந்து என்னங்கிறாரு, ராமர் கோயில் கட்டுறதுக்கு எங்களுக்கு தான் பங்கு இருக்குன்றாரு. ஸோ நீங்க காங்கிரஸோட எந்த செக்ஷன் வளர்றதுக்கு உதவுறீங்க? நம்ம கூட வச்சுக்கிட்டா இந்த செக்ஷன் வளரும். நம்ம கிட்ட கழட்டி விட்டா கமல்நாத், சசி தரூர் செக்ஷன் வளர்ந்து அவன் பிஜேபி பண்ற வேலையை அவன் இன்னும் பண்ணுவான். அப்ப அந்த தலைவலியை குறைக்கிறதுக்கு இந்த ப்ராக்ரெசிவ் செக்ஷன், இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா அலிம் புகாரி மாதிரி ஆட்கள் பாத்துருக்கீங்க. பயங்கர தீவிரமான ஆன்டி ஃபாசிஸ்ட். எனக்கெல்லாம் ரொம்ப மலைப்பா இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் வந்து உத்தரப்பிரதேசில் 1 மணிக்கு நடந்துச்சுன்னா 2 மணிக்கு அவர் இன்டர்வியூல டிபேட்லயே அதை சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு வீரியமா ஆன்டி ஃபாசிஸ்ட் கண்ணோட்டம் இருக்கிறவங்களும் காங்கிரஸ்ல இருக்காங்க இல்லையா? ஆன்டி ஃபாசிஸ்ட் கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆன்டி இம்பீரியலிஸ்ட், ஏகாதிபத்திய எதிர்ப்பு, இந்த அமெரிக்க சார்பு இஸ்ரேல் சார்பை எதிர்க்கிற காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த செக்ஷனை வந்து நம்ம வலுப்படுத்துறதுக்கு மதசார்பற்ற ஏகாதிபத்திய எதிர்ப்பு, பாசிஸ்ட் எதிர்ப்பு சக்திகளை காங்கிரஸுக்குள்ளேயே வலுப்படுத்துவதற்கு தான் நம்ம கூட்டணியில வைக்கணும்னு அப்படின்னு சொல்றோம். அதான் இது திமுகவை பற்றியது கிடையாது. திமுக இல்லைனா கூட இந்த இடதுசாரிகள் விசிகா அங்க வந்து லிபரேஷன் இருக்கு, பீகார்ல லிபரேஷன் இருக்கு, எஸ்பி இவங்க மாதிரி நாடு முழுக்க இருக்கிற ஜனநாயக சக்தியில் இருக்கிற கூட்டணியில காங்கிரஸ் இருந்தா தான் நாட்டுக்கு நல்லதுன்னு தான் வச்சிருக்க முடியும். இன்னும் சொல்ல போனா அது காங்கிரஸ்க்கே நல்லதுன்னு தான் காங்கிரஸ் வச்சிருக்க முடியும். இவங்க வந்துதான் நம்மளுக்கு வந்து பயங்கரமா வந்து தட்டில் வந்து வெற்றியை தூக்கி தராங்க அப்படிங்கிறது கிடையாது. இப்ப தாவேக்கா வந்து ஏமாத்திட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்கள வச்சு பேரம் பேசிட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு ஆசையை கொடுத்துட்டு அவங்களும் இதோ வராங்க, இவங்க வராங்க, அவங்க வராங்க, நாங்க ஒரு கூட்டணி அமைச்சோம்னா இன்னும் எல்லாரும் வந்துருவாங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் தாவேக்கா வச்சு ஒரு பிளே பண்ணிட்டாங்க. அது லிட்டரலா ஏமாத்துற மாதிரி தானே. இப்போ தாவேக்கால கூட நிறைய பேர் ஆன்லைன்ல எழுதுறவங்க எல்லாம் வந்து இந்த கூட்டணி சீட்டெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆகி 28 கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப வேதனையா சில விஷயங்கள் எழுதுறாங்க. அவங்களதான் நம்பிட்டு இருந்தோம், அப்ப நீங்க வந்து இவ்வளவு நாள் எங்களை ஏமாத்திருக்கிறீங்களா அப்படின்னு தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் நிறைய பேர் எழுதுறத பார்க்க முடியுது. இது சரியானு ஒண்ணு இருக்கு. இது வந்து பேரரசு படத்துல வர தங்கச்சி மாரி அழுகுறாங்க தாவேக்கா. ஆனா உங்களுக்கு அதை கேட்க ஏதாவது அருகது இருக்குன்னு சொல்லுங்க. தாவேக்கா உங்களில் தாவேக்கா சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அவங்க தாவேக்கா கொள்கையில் இது இல்லாததில் எதெல்லாத்தையும் விட்டுலாம். கூட்டணிக்கு ஒருத்தர் அதை பண்ணுறாங்க. காங்கிரஸ் இவ்வளோ நாள் எங்களை வச்சு பண்ணிச்சு அப்படின்னா வெளிப்படையாக நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் காங்கிரஸ்க்கு ஆதரவாகவும் காங்கிரஸோடு இணைந்து பிஜேபிக்கு எதிராக ஏதாவது செயல் செஞ்சிருந்தா நாங்கள் கூட்டணிக்கு ஒரு எஃபர்ட் போட்டோம், அவங்க ஒரு எஃபர்ட் போட்டாங்க, கடைசியில் எங்களை ஏமாற்றி போயிட்டாங்கன்னு சொல்லலாம். காங்கிரஸ்காரனே ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டுருப்பான். உங்களுக்காக பாவம் நாளைக்கு வந்து மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் காங்கிரஸ்குள்ள மூஞ்ச காட்ட முடியுமான்ற அளவுக்கு உங்களுக்காக வந்து கம்பு சுற்றிருக்காங்க. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நேற்று தான் முதல்ல வந்து ஜனநாயகன் பட சென்சர் இஷ்யூவே நேற்று தான் முதல் மேடையில் பேசுகிறாரு. ஒரு ட்வீட் பண்ணுறதுக்கு என்ன, தேங்க்யூ ராகுல் காந்தின்னு ட்வீட் பண்ணுறதுக்கு என்ன? அப்போ ராகுல் காந்தி ஏங்க நீங்கள் தமிழர் தானே, நானும் தமிழர் தானே, இவங்க எல்லாரும் தமிழர் தானே, நம்ம கலாச்சாரத்துக்கு ஜனநாயகம் படத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தமிழ் கலாச்சாரத்தின் மீது எப்பா காப்பாற்றி விடுற, சரி அதுக்குன்னு இவ்வளவு வாப்பா போவா அப்படிங்கிற அளவுக்கு ராகுல் காந்தி தான் வழியை விட்டு தாண்டி போய் விஜய்க்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு, காப்பாற்ற பார்க்குறாரு. கரூர் விஷயம் முடிஞ்சோடனே ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. முழுக்க ஜோதிமணி அவங்களும் வந்து தாவேக்கான்றது ஒன்றும் நம்மளுக்கான எதிர்சக்தி இல்லையான்னுலாம் பேசுகிறாங்க. ஒரு எம்பி, சிட்டிங் எம்பி. அப்படி இருக்கும்போது நீங்கள் இறங்கி மேடையிலே பேச வேண்டியது தானே. காங்கிரஸ் கட்சி வந்து நேரு காலத்துலேருந்து எப்படி இருந்தது, காந்தியை நாங்கள் பின்பற்றுறோம், காமராஜர் அதுக்கு தான் கொள்கை தலைவராக வச்சிருக்கிறோம்,
அவங்க வந்தால் நாங்கள் தான் இருக்கிறதுலே வந்து இந்த நாட்டின் ஜனநாயக சிதமாக இப்படி பேசி என்ன பண்ணுன்னா இந்த கூட்டணிக்கு இதெல்லாம் வந்து பெரிய அரசியல் நகர்வுன்னு வச்சுக்கலாம். சின்ன நகர்வு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ரொம்ப நம்ம ஊரில் எல்லாரும் பண்ணுவாங்க, எம்எல்ஏ எம்பி எல்லாருமே பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ்காரன் போகிற கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கருமாரி ஃபங்க்ஷனுக்கு கூட போய் உட்காந்து ஏதாவது பேசி வேணுன்ட்டே ஃபோட்டோவை லீக் பண்ணுவாங்க. அப்பயாவது கூட்டணிக்கு நகர்வு இருக்குது அப்படின்னு காட்டுவாங்கல்ல. தமிழ் மாநில காங்கிரஸ் இவர் என்ன பண்ணார், ஜி.கே. வாசன் எடப்பாடி அவர்கள் போகிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் பார்த்தார், ஒரு கல்யாணத்துக்கு போய் பார்த்தார். இந்த மாதிரி நகர்வுகள் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, அது இல்லை அப்படின்னா பொதுவான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு பாலஸ்தீன் ஆதரவு போராட்டம் நடத்துகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டணி இல்லாத, அப்போ எஸ்டிபிஐ கூட்டணிலேயே இல்லை, ஆனால் சிபிஐ சிபிஎம் நடத்துகிற போராட்டத்துக்கு எஸ்டிபியும் வரும். அப்போ இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து அதனால கூட்டணி சேர்ந்தாங்கன்னு சொல்ல, கூட்டணி இல்லாத கட்சிகள் எல்லாம் பறந்துபட்ட போராட்டங்கள்ல ஒன்றிணைஞ்சு அதுலேருந்து ஒரு கூட்டணி எங்களுக்கு சிக்னல் காட்டுறோன்னு ஒரு ப்ரெஷர் அழுத்தம். இது எதையுமே செய்யலன்னா அப்புறம் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ட்விட்டர்ல தான் உன்னை ஏமாத்திட்டாங்க. ட்விட்டர்ல காங்கிரஸ் டிவிக்கு நீ ஏஐ போட்டு இமேஜை போட்டு ராகுல் காந்தியும் விஜயும் ஓடி வந்து திமுக டிராகனை வெட்டி கொள்ற மாதிரி ஏஐ இமேஜ் எல்லாம் போட்டேன். அதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறதா உன் பிரச்சனை. இப்போ ராகுல் காந்தி வந்து இப்போ நீங்க 2 விதமா பிரிச்சிங்கல்ல, காங்கிரஸ்ல லெஃப்ட் சைடும் இருக்கிறாங்க, ரைட் சைடும் இருக்கிறாங்க. நம்ம கூட வச்சுக்கிட்டா லெஃப்ட் சைடு வளருவாங்கன்னு. ஸோ நான் எப்படி புரிஞ்சுங்கன்னா, அந்த ரைட் சைடுல இருக்கிறவங்க தான் வந்து ஓகே நம்ம இந்த கூட்டணி இல்லைன்னா இன்னொரு கூட்டணி தாவேக்கா விரும்பினாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசுறாரு, ட்வீட் போடுறாரு ஜனநாயகனுக்கு. அப்போ ராகுல் காந்தி தாவேக்காவை விரும்பினாரா? ராகுல் காந்தி ஒரு ரைட் ஃபோர்ஸா இருந்தாரா? இல்ல, ராகுல் காந்தி ரைட் ஃபோர்ஸா இருக்கிறாரு அப்படிங்கிறத விட ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னா, அவர் வந்து இந்த கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி, தேர்தல் வியூக வகுப்பு இருக்கு இல்லையா, அவங்க அரசியலற்ற தன்மையில் இதை ஒரு சூதாட்ட மாதிரி கன்சல்டேஷன் தருவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வாக்காளர்கள் அப்படிங்கிறது உரிமையாளர்கள், வாக்காளர்கள், குடிமக்கள்னு பார்க்க மாட்டாங்க, நுகர்வோர்னு பார்ப்பாங்க. கன்சியூமர் நம்ம என்ன ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படின்றது. அப்போ நீங்கள் தாவேக்கா காங்கிரஸுங்கிற ப்ராடக்டை விற்றா இளைஞர்கள் மத்தியில் பயங்கர டிமாண்ட் இருக்கு அப்படின்னு அவ்வளவுதான் பார்ப்பாங்களோ இல்லையா. அதுக்கு மேல இருக்கிற அரசியல் அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஈல்ட் ஆயிட்டாரா? அதுக்கு ஈல்ட் ஆகிறாரு தான் ராகுல் காந்தியை நம்ம திட்டுறமே. அதான் நீ வந்து நான் தான் சொல்றேன், இனிமேல் இந்த ஏகவாசனம்லாம் பேசக்கூடாது. நீங்க இதுக்கு தான் நான் கண்ணை மூடிட்டு தேர்தல் வியூ வகுப்பாளர் சொல்றதான் கேட்பான் அப்படின்னா அப்புறம் என்னத்துக்கு வந்து கருத்தியல் ரீதியா பேசணும்? உங்களை விட சைலண்டா உங்க அம்மா வந்து நல்ல தேர்தலை புரிஞ்சுக்கிட்டவங்க, அரசியலை புரிஞ்சுக்கிட்டவங்க காட்டிட்டாங்க அப்படிங்கிறதா இங்க நிதர்சனமா இருக்கு. இப்போ ராகுல் காந்தி கடந்த 5 வருடத்தில் அவர் ஒரு நல்ல பேச்சாளராக இருக்கார், மக்களோட பழகிறதுக்கு இயல்பா பழகிறதுக்கு பழகிருக்காரு. ஆனால் அரசியல் உணர்ச்சியாக அவருக்கு எவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிறது இதுல கேள்விக்குறியா இருக்கு. இனிமேல் ராகுல் காந்திக்கு நம்ம தமிழ்நாடு ப்ரூவ் பண்றதை விட தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி தான் ப்ரூவ் பண்ணணும். இல்லப்பா கொஞ்சம் கசப்பாயிடுச்சு, என் தப்பு தான் அப்படின்னா அவர் வெளிப்படையா சொல்ல தேவையில்ல, ஆக்ஷன்ஸ்ல அவர் காட்டணும். ஏன்னா நீங்க வந்து என்ன சொன்னீங்க, நோபடி கேன் ரூல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அங்க பேசுறீங்க. அப்போ வந்து ஒருத்தர் கேட்பாரு, ஒரு செக்யூரிட்டி கார்டு எதை கேட்டானே மேகம் தமிழ் அப்படின்னுவாரு, நானே தமிழ் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த வசனம்லாம் பேசிட்டு அப்புறம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு திருப்பரங்குன்ற மாதிரி ஒரு பேர்னிங் இஷ்யூ போய்கிட்டு இருக்கும்போது நீங்க வந்து கேம்பிள் பண்ணுவீங்க, உங்க அலையன்ஸை கேம்பிள் பண்ணுவீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு சீரியஸோட இருக்கீங்கன்னு நீங்க திருப்பி ப்ரூவ் பண்ணுங்க. அதுதான் வச்சுட்டே வந்து தாவேக்காவை நிறைய சொன்னாங்க, தாவேக்கா ஏமாட்டிட்டாங்களான்னு கேட்டேன். ஆனா தாவேக்கா வந்து நிறைய புஷ் பண்ணவே இல்லை, காங்கிரஸ் தான் உங்களுக்காக இறங்கி வந்தாங்க. நீங்க இறங்கியே வந்து ஒரு சமிகை காட்டாம அவங்களுக்கான எஃபர்ட்ஸ் கொடுக்காம ஒரு கரமே நீட்டாம இன்னைக்கு வந்து போயிட்டாங்க வந்துட்டாங்கன்னு அழுகுறது பயன் இல்லை அப்படின்ட்டீங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்தும் ஸ்டாலின் அவர்கள் வந்து பெருசா வெளிக்காட்டவே இல்லை. ஆனா கட்சிக்காரங்க நிறைய பேர் பேசினாங்க. தளபதி அப்படின்னு வந்து திமுக ஒருத்தர் இருக்கிறார், அவர் மேடையிலே பேசிட்டாரு, நீங்களாம் எம்பிஎம்எல்ஏ ஆகிட்டு போயிருவீங்க, நீங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு 28க்கு வந்து சீல் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டாலின் அவர்கள் பண்ண கரெக்டான விஷயமா? பொலிட்டிக்கல் கெயின் தானா, இல்லை காங்கிரஸ் நான் அங்கே போயிடுவேன் இங்கே போயிடுவேன்னு காட்டினதுக்கு, எனக்கு அதிகமாக வேணும்னு ஒத்த காலில் நின்னதுக்கு ஸ்டாலின் ஈல்ட் ஆயிட்டாரா? ஈல்ட் ஆயிட்டான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து 28ஓட நிக்க வச்சார் இல்லையா, அதுவே வந்து வெளியே வந்து முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாரு, அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமா, இல்ல இவங்களுக்கு வந்து ஒரு 35-40 தராம 3 ராஜ்யசபா சீட் அப்படின்னு தராம 28+1 முடிச்சதே ஸ்டாலினோட பயங்கரமான ஸ்கில்லு தான். அது ஸ்கில்லு, இன்னொன்று பொறுமை. தன்னை எவ்வளவு வெறுப்பேத்தினாலும் இம்பல்ஸ்ல, ஜெயலலிதா அம்மாலும் எவ்வளவு பொறுமை காட்ட மாட்டாங்க, வச்சா வைக்கிறத எடுத்து போ அப்படின்றாங்க. கலைஞருக்கு என்ன பண்ணுவார்னா, கலைஞர் கொஞ்சம் தன்னோட ஃபேஸை சேவ் பண்ணிக்கணும்னு பார்ப்பாரு. ஏன்னா கலைஞருக்குன்னு ஒரு பெரிய புகழ் இருக்கு, அந்த புகழுக்கு சேதம் வந்துடக்கூடாதுன்னு அடிக்கடி கலைஞர் யோசிச்சது உண்டு. அவர் வேணா மக்களுக்கு திட்டம் போடும்போது அதை யோசிக்காம இருக்கலாம், ஆனால் இந்த கூட்டணி கட்சி அப்படிலாம் வரும்போது கலைஞர் அதை கொஞ்சம் பார்ப்பார். ஆனால் ஸ்டாலின் ரெண்டும் இல்லாமல் இது ரெண்டோட ஹைபிரிட் மாதிரி அவர் வேலை பார்த்துருக்காரு. அது வந்து சரியான முடிவு தான். ஏன்னா இன்னைக்கு வந்து எப்படி நம்ம விசிகாவுக்கு வந்து சொல்கிறோமோ அது மாதிரி ஸ்டாலின் எனக்கு தெரிஞ்சு அந்த 3 சீட்டை அவர் தான் விட்டு தரணும்.
இந்த 3 சீட் இல்லாம தேமுக தர 5ஓ 7ஓ எல்லாத்தையுமே விட்டு தான் தரணும். எல்லாத்தையும் விட்டு தான் தரணும். கண்டிப்பாக தேமுதிகவை விட கம்மியா விசிக தரக்கூடாது, இல்ல சமமா கூட தரக்கூடாது, ஜாஸ்தியா தான் தரணும் போது அந்த உயர்த்தி கொடுக்குற சீட்டையும் அதுல தான் லூஸ் பண்ணுவாரு. ஸோ திமுக இந்த முறை எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 சீட்டு தனக்கு குறைச்சிக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்கன்னு நீங்க அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு. இல்லைன்னா இப்ப 2006 இல்ல 96 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து கிளம்பு அப்படின்ற மாதிரியான ஆட்டிடியூட்ல இருந்திருக்கலாம். அதுல இப்ப இந்த கூட்டணி வந்து செட் ஆயிடுச்சு, நம்ம தாவேக்காவுன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ உள்ளே இருந்து வந்து நிறைய பேர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா? இப்போ கிரீஷ் ஜோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, இது மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பாத்துக்கிட்டா திருச்சி வேலுசாமி அவர்கள், அவரெல்லாம் வந்து திமுக பயங்கரமா திட்டாரு, நாங்க எல்லாமே யாரும் ஜெயிக்க முடியாது, நாங்க நினைச்சா அங்க போயிடுவோம் அப்படின்னாரு. இப்போ இவங்க இனிமே வந்து இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து அந்த இதை நேற்று பிரஸ் மீட்ல காட்டும் போதெல்லாம் வந்து பக்கத்துல கூட நிறைய பேர் அதிருப்தியில இருந்தாங்க, முகமே அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னா. ஸோ இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணி தானே ஆகணும். அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஒர்க்கா அதெல்லாம் பண்ணாதானே அட்ஜஸ்ட் பண்றதா இல்லையாங்க. ஒர்க் பண்றவங்களுக்கு தாங்க அந்த கவலை. கிரீஷ் ஜோடங்கருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல கிரீஷ் ஜோடங்கர் கோவாவில் சேர்ந்தவர்னு சொல்றாங்க இல்லையா? கோவாவில் என்ன பண்ணாங்க? கோவாலையும் ஒன்றும் பண்ணல. இங்கே வந்து மட்டும் கிரீஷ் ஜோடங்கர், நான் அவருக்கு பர்சனலாக அவரை குறை சொல்ல, அவரை ஏன் அனுப்புறாங்க அப்படின்னா, இங்கேருந்தே ஒரு ஆளை போட்டால் ஒரு கோஷ்டி இன்னொரு கோஷ்டி நம்பாதுங்கிறதுனால பாரு பொதுவான ஒரு ஆளை போடுறோம், வெளியிலேருந்து ஒரு ஆளை போடுறோம் தான் கிரீஷ் ஜோடங்கரை போட்டிருக்காங்க. சரி, இங்கே நீங்கள் எடுத்துவாங்க. திருச்சி வேலுச்சாமின்னு சொல்கிறீங்க, அவர் எவ்வளவு கொள்கை உறுதியானவர்னா துக்ளக் மேடையில் போய் பேசுகிறார். நீ திமுகவை திட்டுறதுக்கு ஒரு இடதுசாரி மேடையிலையோ, தலித் மக்கள் மேடையிலையோ, இஸ்லாமியர்கள் மேடையிலையோ போய் பேசுனா வேற, எங்கேருந்து பேசுகிறோங்கிறது எங்கேருந்து பேசுகிறோன்றது வேற. அப்போ அதுலேயே உன்னோட கொள்கை உறுதி எவ்வளோன்னு தெரியுது. சார் அவர் இப்போ சில மனப்பாடமாக சிலது சொல்லுவார். காவேரி பிரச்சனையை பற்றி பேசுவார், சஞ்சீவன் ரெட்டியை வந்து பிரசிடென்ட்டுக்கு நிற்க வச்சதை பற்றி, விவி கிரி சஞ்சீவன் ரெட்டியை பற்றி பேசுவார். இந்த மாதிரி ஒரு 10 ஐட்டம் வச்சுருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் 1989 திருப்பி சொல்லினே இருக்கிறார். டேஞ்சர் டேபிள் இருக்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாரு. அதில் வந்து அந்த மந்திரி குமாரி படத்தில் வந்து கலைஞர் ஒரு டைலாக் வந்து வேற சொல்லுவார், மான் வேட்டையாடை நிறுத்தி சிங்கம் வேட்டையாடு, அது புலி, அது மாதிரி ஏதோ சொல்லுவார் இல்லையா, நானும் நிறுத்தி கொடுக்குறேன், நான் கலைஞரை கலாய்க்கிற ஒரு டைலாகு. இதை நான் வந்து ஏன் டவுசர் போட்ட காலத்துலேருந்து கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. அதனால் அவர் வந்து இப்போ தான் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பிரச்சனை வச்சுன்னு பேசுறதுன்றது கிடையாது. அவருக்கு பிரச்சனை, அவர் சொந்தக்காரே திமுக பெருசாக வளர்ந்துட்டாரு, தான் அப்படி வளரல, காங்கிரஸில் ஓரமாக உட்கார வச்சுக்கிறாங்க ஒரு ஸ்டூலை போட்டு அப்படின்றதான் அவர் பிரச்சனை. அவருக்கு நாட்டாக்கரையெல்லாம் இருந்தால் துக்ளக் மேடையில் போய் பேச மாட்டார். நாட்டாக்கரை இருக்கும் எவனா சுப்பிரமணிய சாமி கட்சியில் போய் சேருவானா? அவர் என்ன காங்கிரஸை பற்றி பேசுகிறார்? காங்கிரஸுக்கு அவர் செஞ்சது என்ன? காங்கிரஸுக்கு அவர் ஒன்றும் செய்யலை. காங்கிரஸ் பீக்கில் இருக்கும்போது ராஜீவ்காந்திக்கு தேவைப்படும் போது விட்டுட்டு சுப்பிரமணிய சாமி, ராஜீவ்காந்தியை கவுக்க ஆளு சுப்பிரமணிய சாமி தானே போய் உட்காந்துருந்தாரு. ஸோ திருச்சி வேலுச்சாமியெல்லாம் யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அவரை காங்கிரஸ்காரன்னு வெளியில் இருக்கவங்க தான் கண்டுக்கிறாங்களோ, காங்கிரஸ்காரங்களும் அவர் காங்கிரஸ்காரன்னு கண்டுக்கிறது கிடையாது. பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னும் பிரவீன் சக்கரவர்த்தியோட அரசியல் ரோல் என்ன? இந்நாள் வரைக்கும் தேசம் முழுக்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு டேட்டா டீமை வந்து மேனேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் வெளியே சொல்கிறாங்க இல்லையா. அரசியல் ரீதியாக பிரவீன் சக்கரவர்த்தி இதை பண்ணியிருக்காருன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் சசிகாந்த் சிந்திலாவது உங்களுக்கு பிஜேபியை பற்றி 4 இடத்துல பேசியிருக்காரு, இந்த உண்ணாவிரதம் இருந்திருக்காரு, சமதள செக்ஷன் அபியான், அந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டான்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் அவர் ட்வீட்லாம் பார்த்தா எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பிஏ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறவங்க கூட தெரியும் இந்த அளவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு தெரியல, ஒன்றும் தெரியலன்னு. அமெரிக்காலாம் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னால சில ஜார்கன்ஸ்லாம் பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பாஷ் இங்கிலீஷ்லாம் பேசிக்கிட்டு அவர் வந்து ஊரை ஏமாத்தின்னு இருக்காரு தான் என்னோட மதிப்பீடு. மாணிக்கம் தாக்கூர் தளபதி சண்டை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா சார், திமுகவை நீங்கள் வந்து விமர்சனம் வைங்க, ஊழலாச்சு, இந்தாச்சு, ஆதிக்க சாதிக்கு ஆதரவு இருக்குது, அதெல்லாம் வைங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் தேர்தல்னு வரும்போது திமுககாரன் வேலை பார்க்குறவனுக்கு கடுப்பு வருமா வராதா? ஏடா நாங்கள் வேலை பார்த்து கொடுப்போம், எங்கள் உழைப்பு ஜாஸ்தியானதுக்கு நீ இன்னொரு சீட்டு கேட்பியா அப்படிங்கிற கடுப்பு இருக்கலாம். அந்த கடுப்போட வெளிப்பாடு தான் தளபதி அவர்கள் பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பிரவீன் சக்கரவர்த்தி உத்தரப்பிரதேசோட தமிழ்நாடு வந்து மோசமாக இருக்குன்னு பேசுனதுக்கும் தளபதி பேசுனதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அவர் பேசுனது இன்னும் அஃபென்சிவ். இது வந்து ஹார்ஷான மொழியில் இருக்குதுங்க. ஆனால் கருவாக பார்த்தீங்கன்னா அது இன்னும் விஷமத்தனமானது. அப்போ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து வரதெல்லாம் இயல்பு தான். ஏங்க நீங்கள் வந்து அதுவும் தளபதி திமுக அந்த மதுரை தொகுதி எம்எல்ஏ பேசுனது பார்த்தீங்கன்னா இவங்க 2 மாதமாக போட்டு நோண்டிகிட்டே இருந்து கடைசியில் ஒரு இடத்துல வெடிக்குதுன்ற மாதிரி தான் இருந்தது. அவர் அல்லு சில்லற ஐடிவிங்க அது இதுன்னு போட்டு அவர் பாட்டு, ஏங்க ஒரு எம்பி, சிட்டிங் எம்பி, நீங்கள் வந்து திமுக ஐடிவிங்க கூட சண்டை போடும், அது கூட பிரச்சனை கிடையாது. ஹேஷ்டாக் பராசக்தி ஃபிளாப்னு போடுறேன்.
நீங்கள் என்ன அஜித் ஃபேனு விஜய் ஃபேன் மாதிரி ட்ரோல் ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு ஹேஷ்டேக் அது ஒரு படங்க அது வந்து ஏதோ அரசியல் சாயம் இருக்கலாம். ஆனால் ஹேஷ்டேக் பராசக்தி ஃப்ளாப்னு எவனாவது ஒரு எம்பி போடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு உங்கள் தரத்தை நீங்கள் தான் தாழ்த்திக்கிறீங்க. நீங்கள் ஒரு எம்பியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மரியாதை எல்லாம் கொடுத்துருக்க போகிறாங்க. ஸோ இதில் இந்த சலசலப்புக்கு வந்து இதெல்லாம் செட்டில் டவுன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் அதான் சொல்கிறேன்ல, இவங்க வேலையாக பார்க்க போகிறதில்ல. அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு களத்துலலாம் இவங்களுக்கு எந்த ஹோல்டும் கிடையாது. இவர் தொகுதியிலே பூத் ஏஜென்ட்டுக்கு தேமுதிக தான் போட்டிருக்கின்றதை நம்ம எஸ்ஐஆர் அப்போ பார்க்குறோம். யார் யார் எந்தெந்த பூத் ஏஜென்ட் போட்டிருக்காங்க. அப்போ இதில் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. நன்றி.